தமிழகத்தில் நாளை திமுக சார்பில் நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டம் குறித்த விளக்க பொதுக்கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், அதிமுகவின் இரு அணிகளும் ஊழல் புரிவதற்காகத்தான் மீண்டும் இணைகின்றன என்று விமர்சித்தார். ஏற்கனவே ஒன்றாக இருந்தப்போ எப்படி கொள்ளையடிச்சாங்களோ இப்ப ரெண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போடுகிறார்களே தவிர இந்த நாட்டை பற்றி அவர்கள் கிஞ்சற்றும் கவலைப்படவில்லை. இப்ப ரெண்டு அணிகளாக பிரிந்து ஒரு அணியாக சேர்ந்ததற்கு பிறகு நீதி விசாரணை கேட்பாங்களா கேட்கல அது தெரியாது நமக்கு. ஆனா ஒன்று விரைவில் தமிழகத்தில் மக்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக போகுது. அப்படி உருவாகிற நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவிக்கிறேன், திட்டங்களை நிறைவேற்றுவது, காரியங்களை ஆற்றுவது, விவசாயிகளுடைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, நெசவாளர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, இளைஞர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய ஆட்சி அமையும் என்ற நிலை வருகிற நேரத்தில் ஒன்றை நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தை முழுமையாக விசாரித்து அந்த விசாரணைகளை யார் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியோடு வழங்குவோம் என்ற நம்பிக்கையை நான் இந்த கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.